இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம். நாம் இந்த மஜ்லிஸுடைய முடிவில் அவுலியா வலிவுல்லா அவுலியாவுடைய பயானை கேட்டு தான் நம்ம முடிக்கணும். ஒரு 11:30 முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது யார் அல்லாஹ்வுக்காக பணிவானோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். ஹதீஸு தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுக்காக பணிகிறது அல்லாஹ்வுக்காக பணிகிறதுன்னு சொன்னோன்னையும் தவறான விளக்கம் சில பேர் சொல்கிறாங்க அல்லாஹ்வுக்கு பணிகிறதுன்னுபாங்க. நல்லா விளங்குதுங்களா? அல்லாஹ்வுக்கு பணிகிறவர்கள் அல்லாஹ் உயர்த்துவான் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் என்கிட்ட வாதம் செஞ்சார். அப்படியா இருந்தால் இப்லீஸுக்கு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கணும்னு. அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் படித்தவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலை சாய்க்க மாட்டேன்னு நின்றவன். ஜி தௌஹீத் ஜமாத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையான தௌஹீத் நம்மள்ட்ட தான் இருக்குது. ஜி தௌஹீத் பேர் வச்சுருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் செய்யட்டும். உண்மையான தௌஹீதாக இருக்கட்டும். ஒருத்தர் சொன்னார் அல்லாஹ் கிட்ட தானே கேட்க சொல்கிறோம், நாங்கள் என்ன தப்பு சொல்கிறோன்றார் ஒரு பையன் என்கிட்ட. ரொம்ப நேரம் வாதம் பண்ணிட்டு வாதத்தில் ஜெயிக்க முடியாது, நாங்கள் என்ன தப்பு செய்யணும், ஊருக்கு உன்னை எவ்வளோ கண்ணியமாக வச்சுருக்காங்க ஊருக்கு பார்த்தியான்னு கேட்டதுக்கு அந்த வார்த்தை அவர் சொல்கிறார். தனி பள்ளிவாசல் தனி ஜமாத்து கொண்டு எதிரையும் சேர்க்கறது இல்லை, ஏன் இந்த கதியில் போயிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு நாங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டுங்கிற வேறு என்னங்க செய்கிறதுன்னு கேட்டார். தப்புன்னு அவன் கையை பிடிச்சேன். பிடிச்சிட்டு எங்கே இருக்கான் காட்டுப்பார், ரொம்ப நாளாக நான் தேடுறேன் அவன் கிடைக்க மாட்டாங்கன்னு கையை பிடிக்கிட்டு ஓடிட்டான். நான் சொன்னேன் உன் அல்லாஹ் அரிசியில் இருக்கான்ப்பா, என்ன நீ பொழுதுனிக்கும் கையுள்ளாகிட்ட தான் கேட்குற, ஆனால் வார்த்தை மட்டும் பெருசாக பேசுகிறேன். அன்பர்களே, மந்தவாத லில்லாஹின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக லில்லாஹியத்து இருக்குது. கிசி கயற்காய ஹத்ராம் கர்னா, அதாவது வேற ஒருத்தரை கண்ணியப்படுத்தணும், அதில் லில்லாஹியத்து இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு படின்னு அல்லாஹ்வுக்கு படின்னு அல்லாஹ்வுக்கு படின்னு கூட அல்லாஹ் உயர்த்துவான்னு சொன்னால் சைத்தான் தான் உயர்ந்தவனாக இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய கடைசியில் மறுபடியும் போயிட்டான் அல்லாஹ்வுக்கு மட்டும் படித்தவன். அன்பர்களே, அதை வேறு தப்பான அர்த்தம் எடுத்துக்க கூடாது. தரீகத்தில் இல்லாதவர்கள் யாராவது இருக்கலாம். அப்போ இபாதத்துலாம் இவர் வேணான்னு சொல்கிறாரான்னு சொல்லிட்டு என்ன இபாதத்து? உங்கள் வழக்கத்தை கொண்டு இபாதத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. பெருமாள் சொன்னாங்க நான் எதுபோல ஜன்னத்தை மின்பும் வியாபரிக்கும் அவரை கொண்டு நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. இப்போ அதுக்கு பிறகு விளக்கம் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் தான் நம்ம ஷேഖமார்கள் நமக்கு கொடுத்தாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தேவை பிடிச்சி அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம சிறுசிலாவுடைய வழக்கப்படி அந்த விளக்கப்படி சொல்லும் போது சொர்க்கத்துக்கு போகிற தேவை மட்டும் நான் செஞ்சு ஆபத்து கொண்டு போய் சேர்த்துருவேன்னு சொன்னால் அப்போ அங்கே அல்லாஹ்வுக்கு வேலை இல்லைன்னு நம்ம சொன்ன மாதிரி ஆச்சு. நோதுமில்லா அதில் இங்கே அவரை இல்லாத ஆக்குன மாதிரி ஆச்சு. அவங்க அழகான பாயிண்ட் பேசுனாங்க, அவங்களுக்கு உண்டாது. அதனால் நண்பர்களே, அல்லாஹ்வுக்காக படிக்கக்கூடிய நாம் நம்மளை அல்லாஹ் உயர்த்துவான் இன்ஷா அல்லாஹ். நல்லடியார்களுக்கு முன்னால் பணிந்து இருக்கிற இடம் தெரியாத இருந்த பிள்ளைகள் ஜமால் சர்க்கார் நம்ம ரஃபீக் ஷா சர்க்காரை நான் பார்ப்பேன். என் சர்க்கார் பயான் செய்வாங்க, நசீர் செஞ்சுவிட்டு ஜிகிர் மஜ்லிஸ் நடத்துவாங்க. நடத்தி முடிச்சுட்டு சர்க்கார் சொல்லுவாங்க சிச்சா பீர் கிபிலா அவர்கள் துவா செய்வார்கள். அவங்களுக்கு சிச்சா பீரா ரஃபீக் ஷா கிபிலா என்னன்னு பார்க்குறாங்கன்னு தெரியல. அவங்க சிச்சா பீர் கிபிலா அவர்கள் துவா செய்வார்கள். அதுக்கு பிறகு ரஃபீக் ஷா சர்க்கார் துவா செய்வாங்க. அவங்களுடைய உயரிய குணம் உயர்வாக பேசுவாங்க, அவங்களுடைய பணிவு அவங்க காட்டுவாங்க. ஒருத்தர் ஜமால் ஷா சர்க்கார் எப்போ சர்க்கார் வந்தாலும் எங்கேயோ காரை நிறுத்திட்டு உள்ளே வருவாங்க. சடனாக வீட்டு வாசல் நிறுத்தி கார் டோர்லாம் அடைக்க மாட்டாங்க ஜமால் ஷா சர்க்கார். நான் உள்ளே போகிறேன், அவங்கள பார்த்தோன்னே சர்க்கார் வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் வந்தீங்க உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்கப்பா. அது இவங்க என்ன சீக்கிரம் அனுப்புகிறாங்க அங்கே ஆன்மீகத்துறையில் கல்பம் கொண்டு அது எப்படி அறிவிக்கிறாங்க, அவங்க எப்படி அறிகிறாங்க, எப்படி வர்றாங்க, நமக்கு அந்த ரகசியம் அப்போ புரியல. சர்க்கார் வந்து ஜமால் ஷா சர்க்கார் முராக்கிபாவில் உட்காந்துக்குவாங்க. பேச அவங்களா எடுத்து ஒரு பாயை எடுத்து மெதுவாக போட்டு ஒருத்தர் பாயால் தட்டினார் தரையை, சத்தம் போட்டாங்க. நான் வந்திருக்கேன்னு காட்டுறதுக்கு தட்டியா நீ
மெதுவாக படுப்பான், இருந்த தூசிலேயே போட்டு விட்டாங்க, அப்படியே தட்டக்கூடாதுன்ட்டாங்க. கீழே தரைய அந்த மாதிரி உட்காந்து சர்க்கார் அவங்க ஊராக பேர உட்காந்துங்க. நான் எதார்த்தம் உள்ளே போய் ஓரத்தில் என்ன அந்த வேடிக்கையை நான் பார்த்துட்டு இருப்பேன். உள்ளே போனால் உள்ள சர்க்கார் அவங்க சிக்கரில் இருந்த முதாக பார் அந்த சிக்கரில் இருந்த சர்க்கார் கண்ணை திறந்து கேபா ஜமால் சர்க்கார் ஆயங்கான்னு கேட்பாங்க. எப்படி அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க? ஆமாம் சர்க்கார். அப்புறம் சொல்லுவேன். அப்புறம் எந்திரிச்சு வெளியில் வந்து அவுலியாவுடைய வாடை வந்துச்சு, நான் வந்துட்டேன்பாங்க சர்க்கார். அப்புறம் முசாபா செய்யப்போனால் ஜமால் சர்க்கார் நம்ம சர்க்காருடைய கையை எப்படியாச்சும் முத்தம் போட்டுருவாங்க. ஒரு தடவையாவது அந்த கையை முத்தம் போடணுன்னு என் சர்க்கார் எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க, முடியல. அந்த மாதிரி அவங்களுடைய பணிவு. அன்பர்களை, இந்த பணிவு இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க அவங்கள முன்னேறிச்சு. இன்றைக்கி அவங்களுடைய திக்ரு அவங்களுடைய ஞாபகம் நம்ம உட்கார்ந்து செய்கிறோன்னு சொன்னால் இந்த பணிவு தான் அவர்களை முன்னேற்றுச்சு. யார் அல்லாவுக்காக பணிவார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். தவாதுவை காட்டினாங்க. அல்லாவுடைய அகல திக்ர் வலிமார்கள் அகல திக்ருன்னு சொல்லக்கூடிய அல்லாவுடைய ஞாபகத்தில் லைத்தி சொல்லி இருக்கக்கூடிய அந்த வலிமார்களுக்கு மகான்களுக்கு முன்னால் தன்னுடைய பணிவை தவாதுவை காட்டினதுனால அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அந்தஸ்துக்கு அல்லா ஆக்கி இன்றைக்கி அவங்களுடைய பேரை நம்ம உட்கார்ந்து திக்ர் செய்யாம ஞாபகம் செய்யாமல் அல்லாஹ் அவருடைய மகாம்களை ஆக்கி வச்சிருக்கான். இது சர்க்கார் பயான் செய்யும் போது ரஃபீக் சர்க்கார் அழுதுகிட்டே இருப்பாங்க, கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க முரீதுகளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எஜமா பயான் செய்யும் ரஃபீக் சர்க்கார் பயான் செய்யும்போது அழுவாங்க. என்ன அழுகுறாங்க? ஒவ்வொன்றும் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை உணர்ந்து சொல்கிறாங்க, தான் அனுபவிச்சு சொல்கிறாங்க, அதனால் அழுகுறாங்க. ஜோ தில்சே ஆத்தியே வாசல் ரக்தியே, உள்ளத்தால் வர்றதுனால தான் பலன் அடிக்கிறாங்க. அல்லாம இக்பால் அலி அந்த அவதாரம். அதனால தான் நாமெல்லாம் அந்த பலன் அடிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எல்லாருடைய பேச்சுக்கிட்ட தூக்கிட்டு இருப்போம். ஏங்க பயான் சும்மா பயான் பார்க்குறோம்ங்க. நம்ம ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் ஃபோனை பண்ணிட்டு உட்காந்துருக்கா, ஒரு கூட்டம் ஒரு 4 பேர் படுத்து ஒவ்வொருத்தர் சோத்துல சாஞ்சி தூக்குறாங்க. இருக்கா இல்லைங்களா? சாதாரண பயானை நம்ம கேட்குறோம். அப்போ ஆரிஃபீன்கள் மகான்கள் நாதாக்களுடைய பயானை மட்டும் கண்பிடிச்சு பார்க்குறோன்னு சொன்னால், இந்த 11 மணி ராத்திரி 12 மணி ராத்திரி விடிய விடிய கண்பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது அதில்? அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை அவங்க தான் ரசித்து சொல்கிறாங்க, அனுபவித்து சொல்கிறாங்க. நான் ஒரு பைத்துள்ள சர்க்கார் ரமலான் சின்ன அவர் பேச விட்டாங்க. நான் எதிர்த்து பேசும்போதே நான் உண்மையில வந்து சிந்தனையில் பேசுகிறேன். சர்க்கார் பைட் பாய் புகாருக்கிட்டாங்க திடீர்னு. நான் என்ன சர்க்கார் கோபம் என்ன தப்பு செஞ்சோன்னு சொல்லுங்க, கொஞ்சம் கூட ரசிக்காது சொல்ற நீ, जो कुछ बोल रहा है वो खुद भाग्य बोलட்டாங்க சர்க்கார். நீ சொல்றதை நீயே ரசிச்சு சொல்லப்பா அப்படின்னாங்க சர்க்கார். அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் ருஜு இல்லைல்ல சர்க்கார் அந்த பிச்சையும் அவங்க தாங்க போடணும், அந்த பிச்சையும் அவங்க தான் போடும். எப்படி ரசிக்கணும் நமக்கு யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நம்ம அல்லாவுடைய 7 வாரத்துக்கு மேலே அரிசிக்கு மேலே குருசலை உட்கார வச்சுட்டு இங்கே உலாத்திட்டு இருந்த நாம ஒரு வினாடி தவறாது அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற உணர்வு உண்டாக்கி விட்டாங்க ஷேகுமார்கள். அதனால உண்மையான தௌஹீத்வாதிகள் நாம உங்கள்கிட்ட கேட்டால் அல்லாஹ்கிட்ட கேட்போம் உதவியை. நாடுறது மனைவி கிட்ட இருக்கிறாங்க, ஹகீகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நாடுறோம். நம்ம அந்த மாதிரி நம்மளை ஆக்கி விட்டாங்க சூஃபியாக்கள். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்கள் மஜ்லிஸை மதித்து நீங்கள்லாம் இந்த அளவில் கண்டுபிடிச்சதுனால அவருடைய உயர்வை நாம் பேசுகிற அந்த பரக்கத்தை கூட அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்தஸ்துகளை தர்ஜாத்துகளை உயர்த்துவான். இது அல்லாஹ் தஆலா உயர்த்தது என்னங்க? அல்லாஹ் தஆலா தன்னையே கொடுத்துவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் வலிமார்களுக்காக வலிமார்கள் அல்லாஹ் அடைஞ்ச வலிமார்களை பற்றி பேசும்போது அந்த மஜ்லிஸை மதித்து நம்ம உட்கார்ந்து நமக்கு அல்லாஹ் தன்னையே கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சர்க்கார் கொஞ்சம் பேசுவோம். அலிவுல்லா சார்.